Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம de Broglie equation and Heisenberg's uncertainty principle இந்த ரெண்டு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா நம்மளோட போர்ஸ் ஆட்டம் மாடல் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவை பேஸ் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. வேரியஸ் திங்ஸ், ரேடியஸ், எனர்ஜி, வெலாசிட்டி, தென் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி லெவல், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த போர் ஆட்டம் மாடல் ஆக்சுவலா 1 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ 1 எலக்ட்ரான் சிஸ்டம்னா மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் வர்ற போது அவங்கள நீங்க 1 எலக்ட்ரான் சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணி then you have to study all these things. So this is what the major drawback of Bohr's atom model. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போர்ஸ் ஆட்டம் மாடல்ல நாம ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பார்த்தோம். அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுலயோ அல்லது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுலயோ பிளேஸ் பண்ணோம்னா அந்த லைன்ஸ் ஃபர்தரா ஸ்பிளிட் ஆகுது. அதை பத்தி போரோட ஆட்டம் மாடல் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரால இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை மேக்னெட்டிக் ஃபீல்டுல வைக்கிற போது தட் அண்டர்கோஸ் ஃபர்தர் ஸ்பிளிட்டிங். அந்த எஃபெக்டுக்கு பேரு ஜீமன் எஃபெக்ட். அதே போல ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை எலக்ட்ரிக் ஃபீல்டுல வச்சு அனலைஸ் பண்ற போது அங்கேயும் தட் லைன்ஸ் அண்டர்கோஸ் ஃபர்தர் ஸ்பிளிட்டிங். அந்த எஃபெக்டுக்கு பேரு ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ வென் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இட் அண்டர்கோஸ் ஃபர்தர் ஸ்பிளிட்டிங், தட் இஸ் செட் டு பி ஃபைன் ஸ்பெக்ட்ரம். அப்ப அந்த ஃபைன் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்றதையும் போரோட ஆட்டம் மாடல் டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் தென் போரோட ஆட்டம் மாடல்ல நாம எடுத்துக்கக்கூடிய ஆட்டம்ஸோட நேச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிளுக்கு வேவ் நேச்சரும் இருக்கு, பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்கு. இந்த மாதிரியான பாயிண்ட போரோட ஆட்டம் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி போர்ஸோட ஆட்டம் மாடல் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணல. போர் ஆட்டம் மாடல்ல இருக்கக்கூடிய ஷார்ட் கமிங்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஒரு ஜெனரல் ஆட்டம் மாடல் தேவைப்பட்டது. இதை தான் நாம டுவர்ட்ஸ் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் த ஆட்டம்னு சொல்றோம். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் த ஆட்டம்ல த ஃபர்ஸ்ட் two developments are very important. One, the de Broglie's equation, the other one Heisenberg's uncertainty principle. So according to de Broglie, இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிளுக்கு வேவ் நேச்சர் இருக்கும்னு சொல்றாரு. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அதை நாம டிஸ்கஸ் பண்ற போது என்ன சொன்னோம், வேர் த லைட் தட் கேன் பிஹேவ் டியூவலின்னு சொன்னோம். அதாவது லைட்டுக்கு வேவ் நேச்சரும் இருக்கு, பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்குன்னு அதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே கான்செப்டை de Broglie ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிளுக்கு அப்ளை பண்றாரு. ஆக்சுவலா மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் மாஸ். கண்டிப்பா எல்லா மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸ்க்கும் மாஸ் இருக்கும். அப்ப அந்த மாஸ் உள்ள ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிளுக்கு வேவ் நேச்சர் எப்படி இருக்கும், அத ஒரு ஹைப்போதெட்டிக்கல் மாடலா கொடுக்கிறது தான் de Broglieயோட ஈக்குவேஷன். இந்த de Broglie ஈக்குவேஷன் ஆக்சுவலா த காம்பினேஷன் ஆஃப் Planck's equation and Einstein equation சொல்லலாம். Planck's equationல என்ன சொல்லியிருப்போம், E equal to h nu கொடுப்போம். ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன்ல E equal to mc ஸ்கொயர்னு கொடுப்போம். கரெக்டா? சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல both of them எனர்ஜியை தான் மீன் பண்றாங்கன்றப்போ h nu equal to mc ஸ்கொயர்னு வந்துரும். இந்த நியூக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கலாம், h equal to c by lambda கொடுக்கலாம். சோ c ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா என்னவா மாறும், h by lambda equal to mc ன்னு கிடைக்கும். இந்த c நாம வீன்ற டேர்ம்ல ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா cன்றது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை மீன் பண்ணும். நாம இங்க ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிளை எடுத்துக்கிறோம். அப்ப மெட்டீரியல் பார்ட்டிகிளோட வெலாசிட்டியை வீன்ற லெட்டர்ல கொடுப்போம். அப்ப இந்த ஃபார்முலா நமக்கு h by lambda equal to mv ன்னு கிடைச்சிரும். சோ இதுதான் நம்மளோட de Broglie ஈக்குவேஷன். அப்ப lambda equal to h by mv. இங்க m into v, mass into velocity, momentum of the particle. அப்போ ஒரு பார்ட்டிகிளுக்கு மொமெண்டமும் இருக்கு, அது கூட யார் அசோசியேட் ஆகியிருக்காங்க, வேவ் லெங்த் அசோசியேட் ஆகிருக்கு. இதுதான் the hypothetical model of de Broglie's equation. So this is what we have taken. So அப்ப de Broglie கான்செப்டை எப்படி சொல்லலாம், de Broglie
he proposed the hypothesis based on the dual behavior of wave. ஒரு வேவுக்கு இருக்கக்கூடிய டியூவல் நேச்சர் போலவே ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிள்க்கும் டியூவல் நேச்சர் இருக்கும் அப்படின்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் வேல தான் ப்ரொபோஸ் பண்றாரு. ஸோ த வேவ்ஸ் ஆர் ஆக்சுவலி அசோசியேட்டட் வித் த மூவிங் பார்ட்டிகிள். அப்போ ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிள் மூவ் ஆகுற போது அந்த மூவிங் பார்ட்டிகிளோட யார் அசோசியேட் ஆகி இருக்காங்க? வேவ் லெங்த் அசோசியேட் ஆகி இருக்கு. ஸோ ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிளோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ் நேச்சரை நாம மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டி ப்ராக்லி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேவ்ஸ் ஆக்சுவலா ப்ராபபிலிட்டி வேவ்ஸ் தான். அப்போ ஒரு பார்ட்டிகிள் அதனுடைய வெலாசிட்டியோட கம்பேர் பண்ற போது அது கூட வேவ் லெங்த் அசோசியேட் ஆகி இருக்குன்னா இந்த அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ் லெங்த்தோட ரேஞ்ச் நாம யாரை பொறுத்து அமையும்? அதனுடைய மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிளை பொறுத்து அமையும். இப்ப இந்த ஈக்குவேஷனை நாம எப்படி எழுதியிருக்கோம்? P equal to mv. So we can write h by lambda equal to mv அல்லது lambda equal to h by mv. இங்க பாத்தீங்கன்னா lambda is inversely proportional to the mass of the material particle, also inversely proportional to velocity of the material particle. அப்ப இங்க hன்றது நமக்கு Planck's constant. அப்போ ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிளோட அசோசியேட் ஆகக்கூடிய வேவ் லெங்த் அந்த பார்ட்டிகிளோட மாஸ் அண்ட் வெலாசிட்டி அதை பொறுத்து தான் நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்ப இங்க இந்த mvன்றது ஆக்சுவலா நமக்கு ஃபார்முலா மொமெண்டம்னு சொல்லலாம். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை we can write lambda equal to h by p ன்னு கொடுக்கலாம். ஓகே, இங்க pன்றத நாம மொமெண்டம்னு சொல்லிட்டோம். இந்த vன்றது ஆக்சுவலா நமக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டி தெரியும். வெலாசிட்டியை யார்ல இருந்து கால்குலேட் பண்ணலாம்? கைனடிக் எனர்ஜில இருந்து கால்குலேட் பண்ணலாம். அப்ப கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு half mv ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு v தான் வேணும். அப்ப நீங்க v ஸ்கொயர் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வேல்யூ 2ke டிவைடட் பை m ன்னு கிடைக்கும். v ஸ்கொயருக்கு இந்த வேல்யூனா இதுக்கு நாம v எடுக்கணும். அப்ப ரூட் ஆஃப் 2ke divided by m ன்னு வரும். அப்போ இங்க வெலாசிட்டிக்கு பதிலா we can substitute 2ke by m. இப்போ இந்த v க்கு பதிலா இந்த வேல்யூவை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஆக்சுவலா இது ரூட்ல இருக்கு. இங்க m இருக்கு, இது ரூட் m. அப்ப இந்த m நாம எப்படி எழுதலாம்? ரூட் mனு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். So root m cancel ஆயிடுவாங்க. அப்ப root m into 2ke that is equal to root of 2me ன்னு கொடுத்திருக்கோம். இங்க ஈன்றது ஆக்சுவலா யாருன்னா கைனடிக் எனர்ஜியை தான் நாம ஈன்னு கொடுத்திருக்கோம். இந்த மொமெண்டம் in terms of velocity வழியாவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அல்லது in terms of எனர்ஜி வழியாவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். So p equal to mv or it is equal to root of 2me ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப lambda equal to எப்படி எடுத்துக்கலாம்? We can take h by mv ன்னு எடுக்கலாம். அப்படி இல்லைனா p க்கு பதிலா என்ன டேர்ம் கொடுக்கலாம்? root of 2me ன்னு கொடுக்கலாம். So that is what given, lambda equal to h by p or it is equal to h by mv or the mv equal to root of 2me. அதை நாம இங்க substitute பண்ணிருக்கோம். This is what the wavelength of associated matter waves. ஓகே, இங்க நாம kinetic energy of the particle எடுக்கிற போது that is given E equal to half mv square. So இந்த எக்ஸ்பிரஷன்ல we are replacing mv square by p square. இந்த term எப்படி வரும்? p equal to mv. இப்போ எனக்கு p ஸ்கொயர் எடுத்தேன்னா that becomes equal to m ஸ்கொயர் v ஸ்கொயர் வந்துடும். அல்லது எனக்கு v ஸ்கொயர் வேணும்னா this makes p ஸ்கொயர் by m ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த v ஸ்கொயருக்கு பதிலா நாம p ஸ்கொயர் by m ஸ்கொயர் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போ இந்த m ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்ப எனர்ஜி becomes equal to p ஸ்கொயர் by 2m ன்னு கிடைக்கும். ஸோ இது ஸ்கொயர் ஆஃப் மொமெண்டம் டு தட் மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள்னு கிடைக்கும். திஸ் இஸ் வாட் எனர்ஜி. இந்த பாசேஜ்லயே நம்ம எவ்வளவு ஃபார்முலாஸ் நம்ம கொண்டுட்டு வரோம்னு பாருங்க. இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வெரைட்டி ஆஃப் நியூமரிக்கல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. அப்ப நம்ம அந்த நியூமரிக்கலை ரீட் பண்ற போது இங்க நாம என்னெல்லாம் கத்துட்டோமோ அதை அங்க அப்ளை பண்ணணும். ஸோ என்ன வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்டம் எனர்ஜி வழியா கால்குலேட் பண்ணணும்னா கண்டிப்பா எனர்ஜி கொடுத்துருப்பாங்க.
அப்ப மொமெண்டமுக்கும் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? E ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2m. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் வழியா ஒன்னு மொமெண்டம் கொடுத்தா நீங்க எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும், அல்லது எனர்ஜி கொடுத்தா மொமெண்டமை கால்குலேட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஃபார் a given ஆப்ஜெக்ட் m எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. வேரியபிள் யாரு? மொமெண்டமும் எனர்ஜியும் மட்டும்தான். ஸோ நாம லேர்ன் பண்ற போதே ஒரு எக்ஸ்பிரஷனை எந்தெந்த வேலையெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அதோட சேர்த்து நாம லேர்ன் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு நியூமரிக்கல்ஸ் போடுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நாம கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் E ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2m னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். தென் வேவ் லெங்த் ஆஃப் அசோசியேட்டட் மேட்டர் வேவ். ஒரு மேட்டரோட வேவ் அசோசியேட் ஆகி இருந்தா அதுக்கு வேவ் லெங்த் என்ன? அதை தான் லாம்டா ஈக்குவல் டு h பை pன்னு சொல்லலாம், ஆர் லாம்டா ஈக்குவல் டு h பை mvன்னு சொல்லலாம், அல்லது லாம்டா ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2mvன்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் வேவ் லெங்த் ஆஃப் அசோசியேட்டட் மேட்டர் வேவ்ஸ். ஓகே, இப்போ இந்த லாம்டா ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் அசோசியேட்டட் வித் ஆக்சிலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிகிளா இருந்தா இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்ன்றத பார்க்க போறோம். இங்க மேட்டர் வேவ் அப்படின்ற போது இந்த மேட்டர் இட் மஸ்ட் பி அ மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளா கூட இருக்கலாம். சோ அந்த மேட்டருக்கு சார்ஜ் இல்லாத பார்ட்டிகிளா கூட இருக்கலாம். அப்ப அங்க ஒரு மேட்டர்ல இருந்து இப்போ இந்த கான்செப்டை யாருக்கு எடுத்துட்டு போக போறோம்? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளுக்கு எடுத்துட்டு போக போறோம். இந்த கேஸ்ல நமக்கு சார்ஜ்டு பார்ட்டிகிள் எலக்ட்ரான். இந்த மேட்டர் வேவ்ன்ற கான்செப்டை எலக்ட்ரானுக்கு எடுத்துட்டு போனோம்னா we can write energy is equal to Q into V. இந்த V என்ன அப்படின்னா it is a potential. So that is given in volt. Qன்றது charge of the electron. So E equal to Q into V ன்னு கொடுக்கிறோம். இந்த V நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. This is not velocity. இது எதை மீன் பண்ணுது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதை தான் மீன் பண்ணுது. அப்ப சார்ஜையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளோட எனர்ஜி கிடைக்கும். ஸோ V is given in volts அப்படின்னு யூனிட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க வெலாசிட்டியோட ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2qv பை mன்னு கொடுத்துருக்கோம். இந்த வெலாசிட்டி எங்க இருந்து வருது? கைனடிக் எனர்ஜில இருந்து வருது. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு q இன்டு v. நான் இந்த வெலாசிட்டி தான் கால்குலேட் பண்ண போறேன். அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2qv டிவைடட் பை mன்னு கிடைக்கும். ஆர் v மட்டும் எடுத்தோம்னா இதோட ஸ்கொயர் ரூட் வரும். ஸோ 2q வோல்ட், தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கிடைச்சிரும். இப்போ இங்க வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் கிவன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை மாஸ். திஸ் இஸ் வாட் கிவன். ஓகே, இப்போ இந்த QV ஈக்குவல் டு என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? எனர்ஜின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்ப QV க்கு பதிலா we can replace E. அப்போ velocity becomes equal to root of 2E by m ன்னு கிடைக்கும். இங்க wavelength என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? lambda equal to h by p. இப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல கொண்டு வந்து இதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஆர் லாம்டா ஈக்குவல் டு h by p ன்னு சொல்லலாம், அல்லது h by root of 2me ன்னு கொடுக்கலாம். சோ இந்த E now we can replace by q into v. அப்ப எக்ஸ்பிரஷன் என்னவா மாறுது? For the charged particle lambda is equal to h by square root of 2mqv ன்னு கிடைக்கும். 2ன்றது ஆக்சுவலா கான்ஸ்டன்ட், m mass of the charged particle, and q the charge of the particle, and v potential difference. So this is the expression for charged particle. அவங்களோட wavelength calculate பண்ணனும்னா we have to consider this expression. Okay, so நம்மகிட்ட different charged particle இருக்கு. proton, electron, neutron, neutral particle. so அதை நாம consider பண்ண மாட்டோம். Then we can take alpha particle, or else we can take deuteron. Proton, deuteron இவங்க ரெண்டு பேரும் isotopes. So ஹைட்ரஜனோட isotopes தான் நமக்கு புரோட்டானும் டியூட்டிரானும். இந்த பார்ட்டிகிள்ஸோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ்லெங்த் ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல கால்குலேட் பண்றோம். அப்ப இந்த வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா 12.27 டிவைடட் பை ரூட் v ன்னு கொடுத்திருக்கோம். இந்த v நாம கால்குலேட் பண்ணல, h கான்ஸ்டன்ட்,
2 கான்ஸ்டன்ட், இந்த மாஸ் எந்த பார்ட்டிக்கிளை எடுக்கிறோமோ அந்த பார்ட்டிக்கிளோட மாஸ் கான்ஸ்டன்ட், அதோட சார்ஜும் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை சால்வ் பண்ணா நமக்கு ஒரு எலக்ட்ரானா இருந்தாங்கன்னா அவங்களோட வேல்யூ 12.27 கிடைக்கும். ஸோ 12.27 divided by root v. This is what the wavelength of electron. அப்ப இதை நீங்க சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரியணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா எலக்ட்ரானோட சார்ஜ் தெரியும். இதுல இருந்து நீங்க எனர்ஜியும் கால்குலேட் பண்ணலாம் அல்லது இன்டர்ன் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது எலக்ட்ரான். இப்போ நம்ம புரோட்டான் எடுத்துக்குவோம். புரோட்டானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே சேம் கான்ஸ்டன்ட், பட் மாஸ் ஆஃப் த புரோட்டான் இஸ் கிரேட்டர். ஸோ நமக்கு தெரியும் மாஸ் ஆஃப் த புரோட்டான் இஸ் மச் கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரானோட மாஸ் இஸ் நெக்லிஜிபிள். அப்ப நெக்லிஜிபிள் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானுக்கு வேவ் லெங்த் 12.27 by root v ன்னு இருக்கு. இதே ஒரு எலக்ட்ரானோட கம்பேர் பண்றப்போ புரோட்டானோட மாஸ் 1837 டைம்ஸ் கிரேட்டரா இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப அதனுடைய மாஸ்க்கு நாம வேவ் லெங்த் கால்குலேட் பண்ணோம்னா தட் மேக்ஸ் 0.286 divided by root v. பாருங்க, மாஸ் இன்க்ரீஸ் ஆற போது அந்த நியூமரேட்டரோட வேல்யூ நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. இதை நாம யாரால டிவைட் பண்ணணும்? ரூட் v ஆல டிவைட் பண்ணணும். அப்ப இந்த வேல்யூ கண்டிப்பா எலக்ட்ரானோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ் லெங்த்தை விட குறைவா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் இன்க்ரீஸ் ஆக அதோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ் லெங்த் நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நாம ஆல்ஃபா பார்ட்டிகிள் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பார்ட்டிகிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? He42. இந்த 4ன்றது மாஸ் நம்பர், 2ன்றது அட்டாமிக் நம்பர். ஆல்ஃபா பார்ட்டிகிள் அயானா இருந்ததுன்னா அதுக்கு டை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், 2+ எடுத்துப்போம். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிளோட வேவ் லெங்த் 0.101 divided by the root potential difference. அதே நாம டியூட்டிரான் எடுத்தோம்னா that makes 0.202 divided by root v ன்னு கிடைக்குது. ஸோ இந்த டிஃபரண்ட் பார்ட்டிகிள்ஸோட அசோசியேட் ஆகி இருக்கிற வேவ் லெங்த்தை ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நாம இதே எக்ஸ்பிரஷன் ஒரு கேஸ் மாலிகுல்ஸ்க்கு எடுத்துட்டு போனோம்னா அங்க வேவ் லெங்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேட்டர் அவங்களுக்கு பார்த்தோம். அடுத்த கேஸ்ல ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளுக்கு வேவ் லெங்த் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ யாருக்கு பார்க்க போறோம்? கேஸ் மாலிகுல்ஸ்க்கு பார்க்க போறோம். இந்த கேஸ் மாலிகுல்ஸ்க்கு நாம கன்சிடர் பண்ற போது the wavelength associated with the gas molecule is given by h by root of 3mkt அப்படின்னு கிடைக்கும். இந்த tன்றது டெம்பரேச்சர், Kன்றது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஆக்சுவலா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் இது பிசிக்ஸ்ல வர்ற சாப்டர். அதுல நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேசஸ் பத்தி, பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. இதை நாம ஜஸ்ட் டெரைவ் பண்ணாம அதனுடைய வேல்யூஸா மட்டும் பார்த்தோம்னு சொன்னா lambda equal to h by root of 3mkt ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபார் gaseous molecule. இங்க ஜெனரலா நம்ம கேஸ் மாலிகுல்ஸ் தான் எடுத்திருக்கோம். பட் அங்க நீங்க பாக்குற போது அது டையட்டாமிக் கேஸா, ட்ரையட்டாமிக் கேஸா, பாலியட்டாமிக் கேஸா அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நாம என்ன பண்ணலாம்? இந்த கேசஸ்க்கு நாம இந்த வேவ் லெங்த்தையும் அது கூட இன்வால்வ் ஆகக்கூடிய டெம்பரேச்சருக்கும் ஒரு கிராஃப் போடலாம். அப்ப இங்க the root t இன்க்ரீஸ் ஆக வேவ் லெங்த் நமக்கு என்ன ஆகிட்டே போகுது? டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ டெம்பரேச்சர் லோவா இருக்கிற போது வேவ் லெங்த் ஹையா இருக்கு. இப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வேவ் லெங்த் என்ன ஆகுது? நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ரூட் t எடுத்திருக்கோம். ரூட் வேல்யூ எந்த ஒரு நியூமரிக்கலுக்கும் நீங்க ரூட் ஆஃப் 2 பாத்தீங்கன்னு சொன்னா 1.414ன்னு சொல்லுவீங்க. ரூட் 3 1.712ன்னு சொல்றீங்க. அப்ப 3ன்ற வேல்யூவோட அதோட ரூட் டேர்ம்ல பாக்குறப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கா? அப்ப இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூல இருந்து ஹையஸ்ட் வேல்யூக்கு தான் ரூட் டி போகுது. அப்போ ரூட் டீன்ற அந்த டெம்பரேச்சர் நமக்கு ஸ்மாலஸ்டா இருக்கிற போது அது கூட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ் லெங்த் அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் ரூட் டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக நமக்கு லாம்டா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இதை நாம ரூட் டி வர்சஸ் லாம்டா தான் பார்த்திருக்கோம். இதே கிராஃப 1 by root t க்கு பார்த்தோம்னு சொன்னா
where the lambda is linearly varies with the square root of 1 by t னு சொல்லலாம். இன்டர்செப்ட் இதுக்கு நமக்கு 0. அதே சமயம் இவங்க ஸ்லோப்பை கொடுப்பாங்க. அந்த ஸ்லோப் நமக்கு என்ன ஸ்லோப்பா இருக்கும்? பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்கும். இதே கிராஃப் நாம இங்க கம்பேர் பண்ணோம்னா this gives the negative slope. அப்ப lambda against root t it gives negative slope. At the same time lambda against root of 1 by t it gives a positive slope. This is for gaseous molecules. The next one, deviation of Bohr's postulate of angular momentum. According to Bohr's atom model, ஒரு எலக்ட்ரான் ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத்தை ரிவால்வ் பண்ற போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h by 2 னு சொன்னோம். அந்த கான்செப்ட் எப்படி டி பிராக்லி ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ற போது டீவியேட் ஆகுதுன்றதை இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலா அவரோட பார்ட்டிகிள் என்ன சொன்னது? கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத்துல அது ரிவால்வ் ஆகுது. இது போரோட ஆட்டம் மாடல். இதுல இந்த ஒரு எலக்ட்ரான் கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத்துல போற போது இதை நீங்க மெட்டீரியலா எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா அது சர்க்குலர் பாத்துல மட்டும் தான் போகும், அதுக்கு வேவ் இருக்காது. இப்ப அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு வேவ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்க. சோ இந்த வேவ் நேச்சரை நாம போர்ஸோட ஆட்டம் மாடல்ல அப்ளை பண்ற போது யூ மே ஃபைண்ட் இட் கோஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ். ஸோ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளுக்கு அசோசியேட்டட் வேவ் லெங்த் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரானை நீங்க பார்ட்டிகிளா கன்சிடர் பண்ற போது அது கான்சென்ட்ரிக் பாத்ல சர்க்குலேட் ஆகும், ரிவால்வ் ஆகும். இப்ப அந்த பார்ட்டிகிள் அந்த எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சரும் இருக்கு அப்படின்னா அந்த வேவ் நேச்சரை ஆக்சுவலா எப்படி இருக்கணும்? ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுற போது இன் ஃபேஸ்ல இருக்கணும். பட் அக்கார்டிங் டு போர்ஸ் ஆட்டம் மாடல் அவரோட கான்செப்ட் படி ஒரு எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் கொடுக்கிற போது தட் கோஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ்னு சொல்றோம். இந்த சர்க்குலர் பாத்ன்றது இந்த ஆர்பிட், இந்த ஆர்பிட்ல தான் ஆக்சுவலா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்னு போர் சொல்லிட்டாரு. இப்ப டி பிராக்லி என்ன சொல்றாரு? அப்படி ரிவால்வ் ஆகி இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சரும் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த வேவ் நேச்சரை நாம என்ன பண்றோம்? எலக்ட்ரானுக்கு இந்த சர்க்குலர் பாத்ல டிரா பண்றோம். டிரா பண்ற போது எலக்ட்ரான் அதனுடைய ஃபேஸ்ல இருந்து அவுட் ஆஃப் ஃபேஸ்க்கு போகுது. அப்ப இது என்ன ஆகும்? இட் டசன்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்டெபிலிட்டின்னு போயிடும். இதே நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரான் இந்த சர்க்குலர் ஆர்பிட்ல வர்ற போது மெட்டீரியல் பார்ட்டிகிளா இருக்கு. அதே சமயம் அதுக்கு வேவ் நேச்சர் இருக்கிற போது அந்த வேவ் நேச்சர் எனக்கு ஒரு கண்டினியூட்டியோட போகுது. இந்த கண்டினியூட்டி இருக்கிறத தான் நாம இன் ஃபேஸ்னு சொல்றோம். So இந்த angular momentum எப்படி deviate ஆகுதுன்னா we know the circumference of the orbit. இந்த circumference of the orbit எதுக்கு ஈக்குவேட் பண்றாங்க? integral multiples of wavelength-க்கு ஈக்குவேட் பண்றாங்க. அப்ப circumference equal to 2 pi r. This is equal to integral multiples of wavelength. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 pi r is equal to n of lambda-க்கு பதிலா யாரை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? h by mv. இப்ப இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. mvr is equal to nh by 2 pi. So this is what the angular momentum of the electron. It is integral multiples of h by 2 pi. இது satisfy பண்ணுது. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எதை பேஸ் பண்ணி வருது? அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிளோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ் லெங்த்தோட கனெக்ட் பண்ணி தான் என்ன பண்றோம்? ஆங்குலர் மொமெண்டமை நாம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்ப போர் தியரி படி அந்த எலக்ட்ரானுக்கு மெட்டீரியல் கேரக்டர் மட்டும்தான் இருக்கு, ஒரு பார்ட்டிகிளா மட்டும்தான் பிஹேவ் பண்ணுது. ஸோ எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சரும் இருக்கு. அந்த கான்செப்ட்ல அப்ளை பண்ற போது தட் சாட்டிஸ்ஃபைஸ் இன் அ வெரி குட் மேனர். அப்போ இததான் நாம என்னன்னு சொல்றோம்? டீவியேஷன் ஆஃப் போர்ஸ் பாஸ்டுலேட் ஆஃப் angular momentum னு சொல்றோம். ஓகே, தென் வாட் அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டி பிராக்லிஸ் ரிலேஷன்ஷிப்? ஸோ இங்க வேவ் லெங்த் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் வித் மாஸ் அண்ட் வெலாசிட்டின்னு சொல்லியாச்சு. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆக்சுவலா ஒரு ஆக்சிலரேட்டட் பார்ட்டிகிளா இருந்ததுன்னா அவங்களோட வெலாசிட்டி கிரேட்டரா இருக்கும். அது கூட நீங்க மாஸை மல்டிப்ளை பண்ற போது இந்த வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ the product of mv கிரேட்டரா இருந்ததுன்னா அதோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ் லெங்த் நமக்கு லோவா இருக்கும். அப்ப டி பிராக்லியோட கான்செப்டை நம்மனால மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளுக்கு அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் macroscopic particles are having the greater mass as well as they can have the velocity.
அந்த மாஸ் எவ்வளவு தூரம் நம்ம ஆக்சிலரேட் பண்றோமோ அதுக்கு தகுந்தா போல அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளுக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஏன்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளுக்கு மாஸ் எப்படி இருக்கும்? நெக்லிஜிபிளா இருக்கும். அப்ப அந்த பார்ட்டிகிளோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வெலாசிட்டியை மட்டும் நாம கன்சிடர் பண்ணுவோம். ஈவன் அந்த மாஸ வெலாசிட்டி கூட மல்டிப்ளை பண்ணாலும் இட் டஸ் நாட் ஆல்டர் தட் மச். அதனாலதான் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் holds good only for microscopic particle. ஸோ ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய லாம்டா எப்பவுமே அப்ரிஷியபிளா இருக்கும். ஸோ ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு லாம்டா நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது ரொம்ப ரொம்ப லீஸ்டா இருக்கும். அது அந்த பார்ட்டிகல்னாலேயே அந்த மேக்ரோஸ்கோபிக் மேட்டராலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் வாட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டி ப்ராக்லிஸ் ரிலேஷன்ஷிப். த நெக்ஸ்ட் கான்செப்ட், Heisenberg's uncertainty principle. According to Heisenberg, the position and the momentum of moving particle cannot be determined simultaneously with accuracy. இதுதான் இவரோட ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்ல ரிவால்வ் ஆகுதுன்னு சொன்னா இட் ரிவால்வ்ஸ் வித் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் கான்ஸ்டன்ட் எனர்ஜி. இது போரோட தியரி. ஸோ ஒரு எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லையும் கான்ஸ்டன்ட் எனர்ஜிலையும் அந்த சர்க்குலர் பாத்ல ரிவால்வ் ஆறப்போ நம்மனால எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல எந்த இடத்துல இருக்கு, அந்த டைம் அதனுடைய வெலாசிட்டி என்ன, அது ரெண்டையுமே நம்மனால சைமல்டேனியஸா கண்டுபிடிக்க முடியணும் வித் தி சர்டனிட்டி. பட் இந்த தியரி ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லுது. அதுவும் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் ரெண்டு பேரையும் சைமல்டேனியஸாவும் தென் அக்யூரேட் வேல்யூஸாவும் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதுதான் ஹைசன்பர்க்கோட ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் அண்ட் த அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் அவங்களோட ப்ராடக்ட் ஆல்வேஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு h/4π. இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஹிஸ் பிரின்சிபிள். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா the product of uncertainties of del x, இது uncertainty in position del x ரீட் பண்ணணும். and del p, this is uncertainty in momentum, this is always equal to or greater than h/4π. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம மேத்தமெட்டிக்கலா கொடுத்தோம்னா del x into del p greater than or equal to h/4π. இதே எக்ஸ்பிரஷனை நாம வேற மாதிரியும் எழுதலாம். del p where p is momentum, p equal to m into v. அப்ப p க்கு பதிலா நாம mv ன்னு கொடுக்கலாம். பட் மாஸ் நமக்கு சேஞ்ச் ஆகாது, வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகும். அப்ப மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால இந்த கான்ஸ்டன்ட் மாஸை நம்ம எங்க கொண்டு வந்துடலாம்? h/4π m ன்னு கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்னவா மாறும்? the del x into del v greater than or equal to h/4πm அப்படின்னு கிடைக்கும். அதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா h bar by 2m ன்னு எழுதியிருக்கேன். இந்த h பாரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு h/2π. அப்போ எப்பெல்லாம் h அந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை நீங்க 2πயால டிவைட் பண்றீங்களோ அப்போ அந்த வேல்யூ நமக்கு ரெடியூஸ்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டா மாறும். அதை தான் நம்ம என்னன்னு கொடுக்குறோம்? h பார்னு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நான் h பார் அதை h/2πக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2πன்னு எழுதலாம். இங்க h/2π இருப்பாங்க. அப்ப the h/2π is replaced by h bar divided by 2 into mass டினாமினேட்டருக்கு கொண்டுட்டு வந்துடுறோம். ஸோ ஹைசன்பர்க் ஈக்குவேஷனை நாம இந்த மாதிரியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷன்ல பார்த்தோம்னா இப்போ அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா த அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி இன்ஃபினிட்டியா இருக்கும். அதே போல அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி 0வா இருந்தா தென் அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் நமக்கு இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு போர் தியரியோட கான்ட்ரடிக்ஷன் வித் த பிரின்சிபிள்னு சொல்லலாம். ஏன்னா போர் தியரி என்ன சொல்லும்? த எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங் அபவுட் த நியூக்ளியஸ் இன் அ ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்னு சொல்லுது.
ஆர்பிட் ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுற வரைக்கும் அதோட எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லும். do not emit the energyன்னு சொல்லும். அப்போ ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ல ஒரு ஃபிக்ஸ்டு வெலாசிட்டில ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பா அதோட வெலாசிட்டியையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதோட பொசிஷன் எந்த இடத்துல அது அக்யூரேட்டா இருக்கு அதையும் நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியணும். பட் இந்த பிரின்சிபிள் என்ன சொல்லுது? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அண்ட் மோர் ஓவர் பொசிஷனையும் மொமெண்டமையும் சைமல்டேனியஸா கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. சைமல்டேனியஸ்னா என்ன? அட் த சேம் டைம் யூ ஆர் கோயிங் டு டிட்டர்மைன் போத் பொசிஷன் அண்ட் த வெலாசிட்டி அல்லது பொசிஷன் அண்ட் த மொமெண்டம். ஒன்னு நீங்க மொமெண்டம் கால்குலேட் பண்ணீங்கன்னா அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் உங்களுக்கு தெரியாது. அதே சமயம் நீங்க பொசிஷனை டிட்டர்மைன் பண்ணீங்கன்னா மொமெண்டமை கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப ரெண்டு வேல்யூவும் நமக்கு சைமல்டேனியஸா அக்யூரேட்டா கிடைக்காதுன்றதுதான் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். சோ இப்ப இந்த இடத்துல நாம ஒரு எலக்ட்ரான் எடுத்து நாம இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்கோம். இந்த எலக்ட்ரான் அதாவது ஒரு மேட்டர்ன்ற போது அதுக்குதான் நமக்கு மொமெண்டம் இருக்கும், அதோட பொசிஷனை நாம சொல்லலாம். சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷனை ஒரு எனர்ஜிக்கும் ஒரு டைமுக்கும் நாம கொடுத்தோம்னு சொன்னா the same thing that can be written, the uncertainty in energy and the uncertainty in time is greater than or equal to h by 4 pi இருக்கும். So uncertainty principle நாம ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகலுக்கு பொசிஷனுக்கும் மொமெண்டமுக்கும் யூஸ் பண்ற மாதிரி எனர்ஜிக்கும் டைமுக்கும் ரிலேட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, the explanation behind the Heisenberg's uncertainty principle. So according to him என்ன சொன்னாரு? பொசிஷனையும் மொமெண்டமையும் சைமல்டேனியஸா அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் வேணும். ஓகே, எலக்ட்ரான் இப்ப நியூக்ளியஸை சுத்தி வருது. அந்த எலக்ட்ரான் மேல நாம என்ன பண்ண போறோம்? ஒரு லைட்டை அது மேல எக்ஸ்போஸ் பண்ண போறோம். பட் அந்த எலக்ட்ரான் ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ன்றதுனால நாம எடுத்துக்கக்கூடிய லைட்டோட வேவ் லெங்த் ரொம்ப ரொம்ப ஸ்மாலரா இருக்கணும். பட் லைட் எதால ஆனது? போட்டான்ஸ்னால ஆனது. சோ இந்த லைட் எலக்ட்ரான் மேல விழற போது the photons of light that strikes the electron, அப்போ போட்டான் எலக்ட்ரான்ல ஸ்ட்ரைக் ஆகுற போது அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற லைட் நம்மளோட ஐஸை ரீச் பண்ணும். அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓ, எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து யாரை கால்குலேட் பண்ணணும்? அதோட மொமெண்டமை கால்குலேட் பண்ணணும். சோ the position of electron கண்டுபிடிக்கிற போது அங்க எலக்ட்ரான் மேல ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய போட்டான் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கும் அல்லது அதோட ஃப்ரீக்வன்சி கிரேட்டரா இருக்கும். ரீசன் என்னன்னா நாம எடுத்திருக்கிற லைட்டோட வேவ் லெங்த் வெரி வெரி ஸ்மால். இந்த வேவ் லெங்த் ஃப்ரீக்வன்சிக்கு இன்வர்ஸ்லி ரிலேட்டட். அப்போ ஒன்னு வேவ் லெங்த் லோவா இருந்ததுன்னா அந்த லைட்டோட அசோசியேட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி மச் கிரேட்டரா இருக்கும். ஃப்ரீக்வன்சி கிரேட்டரா இருந்தா எனர்ஜியும் கிரேட்டரா இருக்கும். ஏன்னா எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த ஸ்மால் வேவ் லெங்த் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ் பண்ற they possess very high energy. அப்ப அந்த எனர்ஜி எலக்ட்ரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுற போது அங்க எலக்ட்ரானோட வெலாசிட்டி மாறிடும், அதே சமயம் அதோட டைரக்ஷனும் மாறி போயிடும். அப்ப நீங்க பொசிஷனை கண்டுபிடிக்கிற போதே டைரக்ஷன் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் சேஞ்சஸ். அப்ப நம்மளால யாரை கண்டுபிடிக்க முடியாது? இப்போ மொமெண்டமை கண்டுபிடிக்க முடியாது அல்லது வெலாசிட்டியை டிட்டர்மைன் பண்ண முடியாது. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழியா we can conclude, ஒன்னு நாம பொசிஷனை டிட்டர்மைன் பண்ணோம்னா வெலாசிட்டியை அக்யூரேட்டா டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதே சமயம் வெலாசிட்டி அக்யூரேட்டா டிட்டர்மைன் பண்ணோம்னா அதோட பொசிஷனை டிட்டர்மைன் பண்ண முடியாது. That is what given. So to know the position of electron we need a small wavelength light. இந்த லைட் கம்ப்ளீட்டா போட்டான்ஸ்னால தான் ஆகி இருக்கும். அப்ப அந்த போட்டான் எலக்ட்ரானை ஸ்ட்ரைக் பண்ற போது சோ அந்த ரிஃப்ளெக்டட் போட்டான்ல இருந்து வர்ற லைட் நம்மளோட கண்ணை ரீச் பண்றப்போ we are able to see the position of electron. இதோட ஆர்குமெண்ட் எப்படி வரும்? எலக்ட்ரான்றது ஒரு பாயிண்ட் சார்ஜ் அண்ட் அதுக்கு டைமென்ஷனே கிடையாது. அப்ப நாம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த லைட்டோட வேவ் லெங்த் இந்த எலக்ட்ரானோட டைமென்ஷனை விட ஸ்மாலரா இருக்கணும். அப்ப வேவ் லெங்த் ஸ்மாலர் ஆகுற போது அதோட
frequency நமக்கு greater-ஆ இருக்கு அல்லது energy greater-ஆ இருக்கு. So the photons of light, they possess very high energy. அது என்ன பண்ணும்? That changes the speed as well as the direction of electron. That is the momentum of the electron change ஆகுதுன்னு சொல்றோம். Therefore, we can say that the momentum cannot be determined with certainty, but position is known. Position மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. யாரை கண்டுபிடிக்க முடியல? Momentum calculate பண்ண முடியல. So this is an experimental evidence for the Heisenberg's uncertainty principle. The next one, significance of uncertainty principle. So the first point itself, Heisenberg uncertainty principle rules out the existence of orbit அல்லது trajectory. Bohr atom modelல எலக்ட்ரான் கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத்துல சுத்தி வரும்னு சொல்றாரு. பட் இங்க ஹைசன்பர்க் என்ன சொல்றாரு? அப்படி ஒரு பாத் கிடையாது, அப்படி ஒரு ஆர்பிட் கிடையாது, அப்படி ஒரு ட்ராஜெக்டரியே இல்ல அப்படின்றது ஹைசன்பர்க்கோட பாயிண்ட். ஸோ இட் ரூல்ஸ் அவுட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெஃபனைட் பாத் அல்லது ட்ராஜெக்டரி. தென் it is significant for microscopic particles. So just like de Broglie equation, ஹைசன்பர்க்கோட பிரின்சிபிளையும் நம்ம மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளுக்கு தான் கொடுக்க முடியும் அண்ட் நெக்லிஜிபிள் ஃபார் மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள். இந்த கான்செப்டை ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளுக்கு கொடுத்தோம்னா தேர் இட் பிகம்ஸ் நெக்லிஜிபிள். தென் சப்போஸ் ஹைசன்பர்க் பிரின்சிபிள ஒரு மில்லிகிராம் சைஸ்ட் அல்லது ஹெவியர் ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்தோம்னா then the associated uncertainties are hardly of any real consequence. So உண்மையிலேயே அது எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தல. யாருக்கு? ஜஸ்ட் மில்லிகிராம் சைஸ்டு பார்ட்டிகிள். மில்லிகிராம்னா 10⁻³ பட் இந்த பிரின்சிபல் யாருக்கு தான் அப்ளிகபிள்? மைக்ரோஸ்கோபிக். மைக்ரோஸ்கோபிக்ன்ற போது அது 10⁻⁻6 சைஸ்டு பார்ட்டிகிள்ஸா இருக்கும். பட் இந்த பிரின்சிபல் மில்லிகிராம் சைஸ்ட் அல்லது அதை விட ஹெவியர் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ற போது it doesn't produce any real consequence. Okay, then it means that the precise statements of the position and momentum of electron have to be replaced by the statement of probability. So நாம இங்க ஒரு எலக்ட்ரானோட பொசிஷன் அண்ட் மொமெண்டமோட ப்ரீசைஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா probably the existence of electron or the momentum of the electron தான் சொல்ல முடியும்னு சொல்றாரு. So by chance the electron that might be there, அந்த மாதிரி தான் நாம சொல்ல முடியுமே தவிர எந்த அக்யூரசி வழியாகவும் நாம என்ன செய்ய முடியாது? அதோட பொசிஷனையும் மொமெண்டமையும் டிஃபைன் பண்ண முடியாது. அப்ப ப்ராபபிலிட்டி அப்படின்ற டேர்ம் அதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்றோம். தட் த எலக்ட்ரான் ஹாஸ் அட் a given position and momentum. This is what happens in the quantum mechanical model of atom. குவாண்டம் மெக்கானிக்ஸ் வழியா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் டீல் பண்ற போது இந்த கான்செப்ட் வழியா தான் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அங்கேயும் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரானை தான் நாம ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். த நெக்ஸ்ட் ஒன், ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த போர்ஸ் மாடல். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியரே சொல்லிட்டோம். எப்போ டி ப்ராக்லி அண்ட் ஹைசன்பர்க்கோட ஒர்க் சக்சஸ்ஃபுல்லா ஆனதோ அப்பவே போரோட ஆட்டம் மாடல் ஃபெயிலியர். அடுத்து த போர் ஆட்டம் மாடல் அவர் என்ன பண்ணல? எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்கும்ன்றத கன்சிடர் பண்ணவே கிடையாது. ஒரு எலக்ட்ரானை பார்ட்டிகிளா மட்டும்தான் எடுத்துக்கிட்டாரு. ஸோ போர்ஸ் ஆட்டம் மாடல் டிட் நாட் கன்சிடர் த வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ஹி ட்ரீட்டட் த எலக்ட்ரான் ஆஸ் அ பார்ட்டிகிள். அடுத்து according to Heisenberg, the electron cannot exhibit a definite path. So ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனையும் வெலாசிட்டியையும் சைமல்டேனியஸா வித் சர்டனிட்டியோட கால்குலேட் பண்ண முடியாத போது கண்டிப்பா அந்த எலக்ட்ரானுக்கு டெஃபனைட் பாத்தும் இருக்காது அல்லது ஒரு ஃபிக்ஸட் ஆர்பிட்டும் இருக்காது. So these are the reasons for the failure of the Bohr's model. That's all, the de Broglie's equation and Heisenberg's uncertainty principle. Okay students, let us close our today's session. So the rest of the topics let us discuss in our following sessions. Until then, bye bye.